السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பிறை 2. நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் தன்னிறைவை தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதம். இந்த மாதத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே திக்ருகளை செய்வோம், துஆக்களில் ஈடுபடுவோம். இந்த முதல் 10 நாட்களும் சிறந்த நாட்கள். நாம் துஆக்களில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவிலே அல்லாஹ்விடத்திலே நாம் 3 விடயங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே 4 விடயங்களை இந்த துஆவின் மூலமாக கேட்கின்றோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ், உன்னிடம் நேர்வழியையும், வத்துகா இறையச்சத்தையும், வல் அஃபாஃப சுய கட்டுப்பாட்டையும், வல் கினா தன்னிறைவையும் கேட்கிறேன். இந்த 4 விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த துஆ முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5265வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.